அல்லோ வேறு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வாட்டர் பாட்டில் இருக்கோ அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்தமாரி வாட்டர் பாட்டில் இருக்குது. உங்கள்கிட்ட 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட என்ன வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் ஒரே மாரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு மாரி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஆசாப்பில் எடுத்துட்டு அந்த மூடிக்கும் கொஞ்சம் கீழே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஆசா பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து அறுத்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. உப்பு காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இந்தமாரி நீங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைனிஷாக இருக்கும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்கும். இன்னொரு வாட்டர் பாட்டிலையும் கட் பண்ணி இந்தமாரி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 RGB லைட் தேவை. அதான் LED லைட்டு. RGB லைட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ohm ரெசிஸ்டன்ட் ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. அதுக்கப்புறம் இப்போ RGB லைட்டில் வந்து நான் வந்து ஒரு பிளாக் ஒயரை வந்து மைனஸில் வச்சுருக்கேன், ப்ளஸ் ஒயரை வந்து ப்ளஸில் வச்சு சுழிச்சு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாலிங் இருந்துச்சுன்னா ஸ்டாலிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாலிங் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா அப்பப்போ கலந்துக்காமல் இருக்கும். இதுக்கப்புறம் இந்தமாரி ஒயர் 2 ஒயர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பச்சை கலர் வாட்டர் பாட்டில் மூடியோட எண்டில் வந்து அந்த LED லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் HW பேட்டரி என்கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கினேன். உங்கள்கிட்ட என்ன பேட்டரி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட யூஸ் அண்ட் த்ரோக்கு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஹேண்டில் பாரில் எண்டில் வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் க்ளூகன் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மூடி வந்து அதில் வச்சு அப்படியே லைட்டு கொஞ்சம் கீழாக பகுதியில் வச்சு அந்த மூடி வந்து அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பெல்லாம் தெரியும், அந்த மூடி வச்சு ஓட்டின இடத்துலலாம் அங்கெல்லாம் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்தமாரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஒயர்லாம் கீழே தொங்காத மாரி அப்படியே அந்த ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் ஆகிற மாரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேண்டில் பாரில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்தாண்ட ஒரு ஹேண்டில் பார் இருக்குது. அந்த ஹேண்டில் பாரில் நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை, என்கிட்ட க்ளூகனே இல்லைனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே அதை டேப் யூஸ் பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க. அந்த மூடி பார்க்குறதுக்கு ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்காது. அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. என்கிட்ட க்ளூகன் இருக்குன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் க்ளூகன் வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுறேன் எப்படி க்ளூகன் செய்யறதுன்னு. இதுக்கப்புறம் மூடி இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஹேண்டில் பாருக்கு இருக்கிற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைட் ஒயர்லாம் அந்த ஹேண்டில் பார்லேயே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தா சைக்கிள் சூப்பராக தெரியும். லைட் மட்டும் எரியிற மாதிரி பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஒயர்லாம் நான் வச்சு நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயர் கீழே அசிங்கமாக தொங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குது. அதில் அதனால் டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பாரில் சென்டர் பகுதியில் 2 ஒயரும் 2 சைடு இருக்கிற லைட் ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணோடனே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்னடா கருப்பு கலர் டேப், உங்களுக்கு சைக்கிள் என்ன கலரில் இருக்கோ அந்த டேப் யூஸ் பண்ணி ஒட்டிங்க. பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும்ல, அதனால் இப்போ நான் 4 ஒயரையும் 2 லைட் ஒயரையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு HW பேட்டரியில் என்கிட்ட கனெக்டர் இல்லாதனால அப்படியே அதில் வச்சு க்ளூகன் யூஸ் பண்ணி ஒயர் வச்சு ஒட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வச்சு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணாலும் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ கேவலமாக லைட் எரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நைட்டில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னடா இந்தாண்ட ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன் அந்தாண்ட ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ மூடி போட்டிருக்கேன்னா மூடி கட் பண்ணிவிட்டு நான் 2 சைடுமே மூடி போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அவ்வளோவா எனக்கு லைட்டு வெளிச்சம் எஃபெக்டாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சைடு மூடியை கழட்டிட்டேன். உங்களுக்கு எந்த மாரி 2 சைடு நான் என்ன டைப்பில் வச்சுருக்கேன் அந்தமாரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் சைக்கிளுக்கு 2 சைடு ஒரே மாரி பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்தமாரி என்னமாரி மாற்றி மாற்றி பண்ணுறதாலும் பரவாயில்ல. இந்தாண்டா ஃபுல்லாக நான் இந்த பச்சை கலர் மூடியில் ஃபுல்லாக க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி காட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு எஃபெக்டாக இருக்கா இல்லை அந்தாண்ட பார்த்தா எஃபெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தான் இந்தாண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்தாண்ட பகுதியில் எப்படி இருக்குன்னா, அந்தாண்ட வந்து மூடியை கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லாமல் இப்போ மூடியை வந்து இந்தமாரி கட் பண்ணிக்கிட்டேன். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். ஒயிட் பேப்பரை அப்படியே அந்த மூடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி க்ளூகன் போடுற ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளூகன் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. க்ளூகன் இல்லாதவங்க இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேப்பர் அப்படியே வச்சு பேப்பர் வச்சுட்டிங்கன்னா நான் பேப்பரில் வெளிச்சம் அடிக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு இப்பயே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நைட் வியூவில் பார்க்கணுன்னா வீடியோவோட எண்டில் வரைக்கும் பாருங்கள். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக பார்க்குறதுக்கு பாருங்கள், நான் அந்த பேப்பர் மேலே நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் பிச்சை எடுத்துட்றேன். பிச்சை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியாகி முடிச்சிருச்சு. இப்போ லைட் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது, அந்த பேப்பரில் எரியுது, சைடில் எரியுது, க்ளூகன் போட்ட இடத்துலலாம் எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணுவீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு சைக்கிள்லேயே நிறையா பிரேக் லைட் வேணும், ஆரன் வேணும், பைக்கு மாரியே சைக்கிளை மாற்றணும் அப்படிலாம் உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே உங்களுக்கு இன்னமாரி வீடியோ வேணுமா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இந்தமாரி உங்களுக்கு சைக்கிளில் என்னென்ன மாரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நைட் வியூவில் இந்த சைக்கிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு டைம் வந்து ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நைட் வியூவில் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம லைட்டு. இப்போ கொஞ்சம் மணி வந்து டைம் வந்து ஒரு 6 o'clock ஆக போகுது. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். டவுட்டாக இருக்குது எனக்கு. நைட்டில் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நல்லது. இதை நீங்கள் உங்கள் சைக்கிளில் ட்ரை பண்ணிங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மிஸ்டர் தமிழ் சிட்டின்னு போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம யூடியூப் லோகோவே தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் செஞ்சீங்க இந்தமாரி சைக்கிளில் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட எடுத்து அப்படியே என்னை டேக் பண்ணி விடுங்க. வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட் வியூவில் என் சைக்கிளில் பார்க்குறதுக்கு ஹேண்டில் பார் மட்டும் தனியாக செம்மையாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. இல்லை என்ன அதுக்காக நான் இதை ட்ரை பண்ண கடையிலே வாங்கிட்டு போயிடுவேன்னு நினைப்பீங்க. இது செஞ்சு பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.